அந்த கடல் தாமரை மாநாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எல்லா மீனவர்களையும் பாதுகாக்கப்படும், ஒரு மீனவர்கள் கூட தாக்குதலுக்கு ஆளாக மாட்டார்கள், படகுகள் பறிமுதல் செய்ய அனுமதிக்க மாட்டோம், வலைகளை கிழிப்பதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்து மாநாடு போட்டார்கள். ஆனால் 10 ஆண்டுகளாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது? குறிப்பாக இலங்கை கடற்படை இலங்கை மீனவர்களை அழைத்து வந்து தமிழ்நாட்டு மீனவர்களை தாக்குதல் நடத்துகிறார்கள். 10 வருடமாக மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? உச்சபட்சமாக படுகொலை செய்வதும் மீனவர்களை சிறை பிடித்து தண்டனை வாங்கி தருவதிலும் இலங்கை அரசு தொடர்ந்து இந்த முயற்சி எடுத்து வருகிறது. இந்திய வெளியுறவுத்துறை முழுவதுமாக தோல்வியடைந்திருக்கிறது. முன்பிருந்த வெளியுறவுத்துறை கைது பண்ணால் உடனே பேசி அழைத்து வருவார்கள். இப்பொழுது உச்சபட்சமாக ராமேஸ்வரத்தை சார்ந்த மீனவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இருக்கிறது 2 நாட்களுக்கு முன்பு. ஆக மோடி அரசு மீனவ பெருங்குடி மக்களை கைவிட்டு விட்டது. இதை கடுமையாக காங்கிரஸ் பேரியக்கம் எதிர்க்கிறது. இதை கண்டித்து நாளை எங்களுடைய மீனவர் அணியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங், பெர்னாண்டோ மற்றும் அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த காங்கிரஸ் தலைவர் பெருமக்கள் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை, கடலில் இறங்கி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். மோடிக்கு எதிராக இந்த போராட்டம், பாஜக அரசுக்கு எதிராக நாளை முழக்கங்கள் அங்கே முழங்க இருக்கிறார்கள். ஆக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் தலைமையில் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும் என்று கருப்பு கொடி போராட்டத்தை அறிவிக்கிறோம். இலங்கை கடற்படையால் இதுவரை 2014 முதல் 24 வரை 400 படகுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. 3179 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 150 படகுகள் கடந்த 5 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து மீனவர்களுக்கு பாஜக ஆட்சியால், மோடியால் பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. ரைட். ஏற்கனவே பாஜக அரசு என்ன சொன்னாங்க? ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி அமைக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த கூட்டம் நடத்துறதே கிடையாது. எதற்காக நடத்தல? ஏன் நடத்தல? அப்ப மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது பாஜக அரசுக்கு, மோடிக்கு அக்கறை இல்லை. கைது செய்தாலும் சரி, படகுகளை பறிமுதல் செய்தாலும் சரி, வலைகளை கிழித்தாலும் சரி, தண்டனை கொடுத்தாலும் சரி, அக்கறை இல்லாமல் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிராக பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இதை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இன்று முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவிடம் திறப்பு விழா. இந்த திறப்பு விழா மிகவும் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. எங்களுடைய தலைவர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். அவசரமாக நான் இன்று புதுடெல்லியிலிருந்து தலைவர் அவர்கள் வர சொல்லியிருக்கிறார். 12:15 மணி விமானத்தில் புதுடெல்லி செல்ல இருக்கிறேன். ஆகையால் தான் 11 மணி உடைய பத்திரிகையாளர் சந்திப்பு 10:15 மணிக்கு முன்கூட்டியே நாங்கள் இதை நடத்த வேண்டியதாகிவிட்டது. பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று மாலை 6 மணிக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் வைத்திருக்கிறோம் புதுடெல்லியில். அதற்காக இப்போ புதுடெல்லி விரைந்து கொண்டிருக்கிறோம். தகவல் வந்தவுடன் பத்திரிகையாளரிடம் நாங்கள் அதை சொல்லுவோம்.